கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து அப்படியே துஷ் பண்ணி விடுவாங்க, உங்களை உந்தி தள்ளுவாங்க. நீ அமைதியா இருக்காத, நீ சும்மா இருக்காத, நீ பேசு, நீ ஒரு கேஸ போட்டு வை, நீ ஒரு பிரச்சனைய பண்ணு, நீ எழும்பி நில்லு, நீ 4 பேரை கூட்டிட்டு போ, உன் கத்தி என்னன்றத காமி, நீ எப்படி ஒதுங்கி போகலாம், நீ ஒதுங்கி போனா நீ தப்பு பண்ணது மாதிரி ஆயிரும் இல்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை அப்படியே உசுப்பேத்தும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சிமேயி என்கிற சாதாரணமான ஒரு மனுஷன் தாவீதை தூசிக்கிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைஞ்சு போன்னு தூசிக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனை விட்டுறாதீங்க, இவனை கொன்றுவோம், எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, ஒரே குத்தா குத்திடுறேன். ஆனா தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஒன்னும் பண்ணாதப்பா, அவனோட வழக்காடாதப்பா, அவனோட சண்டை போடாதப்பா, நீ எதுவுமே பேச வேண்டாப்பா, நீ அமைதியா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ போயிட்டே இரு, நீ அமைதியா போ. ஆனா வேதம் சொல்லுது, அவன் போகும்போது துக்கத்தோட போனான், அவமானத்தோட போனான். ஆனா திரும்பி வரும்போது அவனுக்காக ராஜ கிரீடம் காத்து கொண்டு இருந்தது. சிமேயி தான் வெட்கப்பட்டு போனானே தவிர தாவீது வெட்கப்பட்டு போகவே இல்லை. தாவீது வெட்கப்பட்டு போகவே இல்லை. நீங்க தாழ்ந்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார்.